எல்லோருக்கும் வணக்கம். ஏங்க மாப்பிள்ளை வந்து பாருங்க, அவருக்கு வணக்கம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கௌரவமான வேலையை இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி பண்ணியிருக்கு. இருந்தாலும் அது 26,000 தாண்டல அப்படின்னாலும் இன்னைக்கு லோ 25,856 ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாப்பிள்ள வணக்கங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு மரியாதையை திருப்பி எடுத்திருக்கு நிஃப்டி. யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணம், மறுபடியும் 26,000 தாண்டி இருக்கு. நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கிற மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள். இந்த டிசிஎஸ் அப்படின்ற கம்பெனி வந்து ரொம்பவுமே ட்ரஸ்டட் பிராண்ட், அதுவும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவுமே டாப் பர்ஃபார்மராக இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ்க்கு எல்லாரும் பெருமைப்பட்டுக்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அதாவது சமீபத்தில் வந்து இந்த பங்கு 52 வீக் லோ வந்தது. அதுக்கப்புறம் பல ட்ரேடர்கள் வந்து இந்த பங்கில் ஏதாவது ஒரு ரிவர்சல் நடக்குமா, ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குமான்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பெருசாக இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அவன் இதுக்கு முன்னாடி 3000 ரேஞ்சில் திரும்புகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வெறும் ஒரு 150 ரூபா ஏறி 3147 தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸ் வைஸ் என்பது கீழே கிடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க பாருங்கள், அற்புதமான நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த டிசிஎஸ் அப்படின்ற கம்பெனி மோஸ்ட் வேல்யூபிள் ஐடி சர்வீசஸ் பிராண்ட் இன் ஏஷியா அப்படின்ற பெயர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பல குளோபலாக இன்டர்நேஷ்னலாக ஐடி சர்வீஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ்க்கு மேலும் ஒரு மகுடம் வச்ச மாதிரி இதெல்லாம் அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த காலத்தில் எத்தனையோ பேர் காசு கொடுத்து அவார்டு வாங்கிட்டு கிடக்கிறாங்க. ஆனால் சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய இந்த ஆசியா பிராண்ட் காலாவில் இவங்களுக்கு இப்படி ஒரு அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ இந்த நியூஸ் எதிர்காலத்தில் இந்த டிசிஎஸ் இந்த நியூஸுக்கு அப்புறம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா இந்த நியூஸுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான செய்தி, இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற ஒரு பங்கு இந்த வருஷத்தில் ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். இந்த 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்டு 450 ரூபா ரேஞ்சிலிருந்து 700 ரூபா வரைக்கெல்லாம் போன ஒரு பங்கு தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இறங்கிய பிறகு இறங்கிய நிலையிலே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, எதுக்கு இப்போ உங்களுடைய கம்பெனி ஷேர் ப்ரைஸில் வந்து அதிகமான வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்சேஞ்சுகள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிவேணி டர்பைன் என்பது முதல்ல ஒரு லாபம் செய்த பங்கா கடந்த 2 குவார்ட்டர்களில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி, டிவிடெண்ட் என்பது சிறியதாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. கடந்த 2 குவார்ட்டர்களில் பார்க்கும்பொழுது லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாகத்தான் இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்றது இருக்குது. ஆனால் காலம் செய்த கோலமடி கும்பாக்குட்டி ஆணை நடி அப்படின்ற மாதிரி இந்த ட்ரிவேணி டர்பைன் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் சம்பாரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான விஷயம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த பங்கில் ஏன் வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்காங்க. இந்த வால்யூம் நடந்திருக்கிறது வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகிறதுக்கா, இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னொரு 1.5 மாதம் இருக்குது. ஸோ இன்னொரு ரவுண்டு போகிறதுக்காக இந்த வால்யூம் நடந்திருக்கா, இல்லை மறுபடியும் இவனை எப்படி ஆமையை குப்புற போட்டு அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க சில ஊரில், அது மாதிரி இந்த பங்கை கீழே திருப்பி போடுறதுக்காக இந்த வால்யூம் நடந்திருக்கா, எதுக்காக இந்த வால்யூம் நடந்திருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் எக்ஸ்சேஞ்சுகள் ஏன் உங்கள் பங்கில் வால்யூம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற பங்கு பல ட்ரேடர்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பங்காக மாறி நிற்கிறது. நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு கடும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். நல்ல வாயம் சம்பாரிச்சதை நாரவாயம் பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 30-40% ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரிச்சிருப்பீங்க. அதை வந்து வேறொருத்தன் தட்டி பறிச்சுட்டு போகிற மாதிரி ஆகிடும். எப்படி அப்படின்னு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி சம்பவம் இது வரைக்கும் நடக்கலை, இப்போ அதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் நடக்கலை. ஸோ லேட்டஸ்டாக செய்தித்தாள்களில் செய்தி வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த க்ரோ அப்படின்ற ஷேர் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மேல் நோக்கி போக ஆரம்பிச்சுது. உடனே நிறைய பேர் என்ன நினச்சாங்க, இது இவன் ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கான், இந்த பங்கெல்லாம் எப்படியும் கீழே விழுந்துரும் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி நினைக்கல. இதனால் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அந்த பங்கு அவங்க கையிலேயே கிடையாது,
ஆனால் இன்ட்ராடேயில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸை பிடிச்சி கண்டபடி விற்கிறாங்க. கையிலேயே இல்லை அந்த ஷேர். ஆனால் அந்த ஷேரை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு விற்றுட்டு கீழே போய் 80 ரூபாய்க்கு வாங்கிட்டா அந்த கேப் 20 ரூபா லாபம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஷேர் ஏற ஏற இந்த ஷேர் மேலே வர்றதுக்கு தகுதியே இல்லை, இந்த ஷேர் ப்ரைஸ் ஏறக்கூடாது, அது இறங்கிடும் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய துரதிர்ஷ்டம் என்னாச்சு, அந்த ஷேர் ப்ரைஸ் தொடர்ந்து மேலே மேலே ஏறுது. இவங்க விற்ற ஷேரை வாங்கவே முடியல. 100 ரூபாய்க்கு விற்றதை 120 ரூபா போட்டு வாங்க முயற்சி செய்கிறாங்க, 110 போட்டு வாங்க, விலையை அதிகமாக கொடுத்து கூட எப்படியாவது வாங்கிடணும், அப்போ தான் விற்றதுக்கும் வாங்கினதுக்கும் சரியாக போச்சு, நம்ம கையில் எந்த விதமான செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அது கிடைக்கவே இல்லை. அது மாதிரி எத்தனை லட்சம் ஷேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஷேர்கள் அந்த மாதிரி விற்றதுக்கப்புறம் வாங்கி செட்டில்மெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இவங்க யாருக்காவது விற்றுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்பாவிகள். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நேற்று இந்த ஷேரை வாங்கியிருப்பாங்க அல்லது இன்னைக்கு விற்கணும்னு நினச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ஆகி வந்திருக்காது. அவங்களுக்கு ஒருத்தன் விற்றவனே வந்து கையில் இல்லாத ஷேர் விற்றுருக்கான். இது யாருக்குமே தெரியாது. வாங்கினவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் போய் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஷேரை வாங்குறீங்க, உங்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. 100 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க, உங்கள்கிட்ட இருந்து 100 ரூபாய்க்கு பணத்தை எடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஷேர் வந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு அது 110 ஆயிடுச்சு. உடனே நீங்கள் காலையில் போய் வித்துடுறீங்க அவசர அவசரமாக, உங்களுக்கு செட்டில்மெண்ட் வராத பார்த்துட்டு. ஆனால் எவனோ ஒருத்தன் கையில் இல்லாத ஷேரை பிடிச்சி விற்று வச்சுருக்கான். அதை நீங்கள் வாங்கி உங்கள் கையில் அந்த ஷேர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் இன்றைக்கி பிடிச்சி விற்று விட்டுட்டீங்க. கடைசியில் பார்த்தா நீங்கள் ஒரு அப்பாவி, உங்களுக்கும் சேர்ந்து பெனால்ட்டி போடு, 10%, 20%, எவ்வளவு ஆக்ஷன் பெனால்ட்டி வருதோ அத்தனையை போடு அப்படின்னு நீங்கள் சம்பாரிச்சதெல்லாம் அநியாயத்துக்கு பிடிங்கி வச்சுட்டு போயிடாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு சேட் சிச்சுவேஷன் இந்த க்ரோ ஆப் ஷேர் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று, இந்த ஷேர் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஷேர் மேலே ஏறுறது ரொம்ப தப்பாக தெரியுது, இறங்கணும்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு மார்க்கெட்டில் விற்று விட்டுருக்காங்க. அது என்னடான்னா அவங்க விற்ற ரேட்டுக்கு மேலே போய் கடைசியில் ஷேரு விற்கிறக்கே ஆளுங்க யாரும் இல்லை, இவங்க திருப்பி வாங்கி ஆகணும். அது நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க்கெட் வந்து இன்னும் T+1 அப்படின்ற செட்டில்மெண்ட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விற்கிறதோ வாங்குறதோ நாளைக்கு தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதே தெரிய வரும். அப்படி இயங்கி கொண்டு இருக்கிறதுனாலையும் இது ஒரு பிரச்சனை. ஒருவேளை T+0 செட்டில்மெண்ட் அப்படின்னா கூட மேபி அன்னைக்கே அதாவது T+0 3 மணிக்கே அந்த விஷயம் தெரியுதா இல்லையா. இன்னைக்கு ஒருத்தர் பையிங் ஆர்டர் போடுறாரு காலையில் 9:30 மணிக்கு, அவருக்கு இன்னைக்கு மத்தியானமே ஒரு 3:25க்குள்ளேயே அந்த ஷேர் கிடைச்சிதா இல்லையா அப்படின்ற தகவல் கிடைச்சிருன்னு வச்சுங்க. T+0 செட்டில்மெண்ட் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒர்க் பண்ணோம்னா இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது இனி எதிர்காலத்தில் வருமா இல்லையா அப்படின்றது தெரில. பட் இதுதான் ஐடியா. என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பிரச்சனை இனி வரக்கூடாது. அப்படின்னா 3.25 நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் இன்றைக்கி நம்ம டெலிவரி எடுக்கக்கூடிய ஷேர் வருதா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ தானே நாளைக்கு அடுத்த நாள் நம்ம விற்காமல் இருப்போம். ஸோ ரொம்ப உஷாராக இருங்க நண்பர்களே. நீங்கள் சம்பாதிச்சதை இந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் ஆக்ஷன் பெனால்ட்டியில் போட்டு வாங்கிட்டு போகாத மாதிரி பார்த்துங்க. எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் நம்பவே மாட்டீங்க அப்படின்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அமெரிக்காவுக்கு நாம் செய்யக்கூடிய ஏற்றுமதி என்பது அதிகரித்திருக்கிறது அக்டோபர் மாதத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்படியே ஆடி போயிட்டேன். ஒரு வேளை நம்ம ஆளுங்க வந்து சரி மார்ஜின் போனாலும் தொலைது, இன்னும் முதல்ல ஒரு 50% எக்ஸ்போர்ட்லாம் எப்படியும் ஒரு 50%, 40%, 30%லாம் மார்ஜின் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கடைசியில் டொமஸ்டிக்கில் தான் வெறும் 5%, 10% லாபம் வச்சு விற்றுக்கிட்டு இருப்போம். கடைசியில் எக்ஸ்போர்ட்டையும் டொமஸ்டிக் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி போனால் தொலைது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது விலைகளை குறைச்சி விற்றாங்களா என்ன அப்படின்றது தெரில. பட் நான் படிக்கக்கூடிய தகவல் என்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய கூட்ஸ் எக்ஸ்போர்ட் அக்டோபர் மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் வந்து எப்படி இது அதிகமாச்சு அப்படின்றத ஒரு காரணத்தை விளக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். என் மனசில் என்ன தோணுதுன்னா, ப்ராஃபிட் மார்ஜின் போனாலும் தொலைது, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ப்ராஃபிட் மார்ஜினை குறைச்சிக்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல. நண்பர்களே, இன்றைக்கி ஒரே சந்தோஷமான நியூஸாகவே வருது, ஒரே ஜாலியாக இருக்குது. அதாவது வந்து இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய டெனெக்கோ கிளீன் ஏர் இந்தியா அப்படின்ற பங்கு ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாப்புல, ஆண்டவா எனக்கு என் மனைவி 2 பேர்த்துக்குமே இந்த பங்கு கிடச்சிருக்கு, நல்லபடியாக இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அரௌண்டு 30 to 25%க்குள்ளே ஆடிக்கிட்டு இருந்தது.
இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆனது அதே அளவு கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே லெவலில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான சம்பவமாக இருக்குது. இது போக ஒரு ஐபிஓ என்பது ஓப்பனாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. இதனுடைய கடைசி தேதி நவம்பர் 21. இந்த பங்கினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% இது வந்து லிஸ்ட் ஆகுமோ கெயினில் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எஸ்டிமேஷன் என்பது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் போயிட்டுருக்கு. வந்ததுன்னா சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பயோகானில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது வந்திருக்கு. அதாவது சமீபத்தில் இந்த பயோகான் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய கடும் சம்பவங்களை இந்த 2025 பண்ணியிருக்கு. அற்புதமாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான், மறுபடி கீழே இறங்கி மறுபடி 2வது ரவுண்டு 300 ரூபாயிலிருந்து மறுபடி 420 ரூபா அப்படின்ற 2வது ரவுண்டு. ஸோ 2 முறை தன்னுடைய ஷேர் முதலீட்டாளர்களை ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வைத்திருந்த பங்கு பயோகான் ஷார்ட் டேர்மில். அது போக லாங் டேர்மில் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி லாக் ஆனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க 500 ரூபாய்க்கு. அவங்களுக்கும் கீழிருந்து மேல் நோக்கி வந்து மகிழ்ச்சியை கொடுத்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சமீபத்தில் மகிழ்ச்சி கொடுத்த ஒரு பங்காக இந்த பயோகான் அப்படின்ற பங்கு இருக்குது. இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் எல்லாம் வந்து அவனுடைய ஸ்டாண்டர்டாக பண்ணக்கூடிய வருமானம் 100 கோடி என்பதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வருது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கடங்கார கம்பெனி. அவங்களுடைய கடன்லாம் பார்த்தீங்கன்னா 16,000 கோடி. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா சுவாரஸ்யமாக இருக்கும். கடனை திருப்பி கட்டவே முடியாத பங்குகள் ஆனால் இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்கு பட்டதை ஒரு 5 எழுதுங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த பயோகானையும் பிடிச்சி எழுதி விட்ருவாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு அவன் பண்ணக்கூடிய லாபமே 1000 கோடி அப்படின்றதான். அப்படி வர்ற வருமானத்தை பூரா எந்த விதமான செலவும் பண்ணாமல் கொண்டு போய் கடனை கட்டிகிட்டே இருந்தாவே இன்னும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு கடன் கட்டணும். மேபி சொத்துக்களை விற்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு யார் ஒத்துக்குவா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சம்பாதிக்கிறத வச்சு கடனை கட்ட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்படி பார்த்தாவே கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு பக்கம் இது கட்ட வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய பயோகானில் வந்து இந்த பங்கு எப்படி தன்னுடைய 5 வருஷம் இழப்பை சரி கட்டி மேல் நோக்கி மேலே ஏறி வந்தது ஷேர் ப்ரைஸ். அதே மாதிரி சமீபத்தில் 4-5 ரவுண்டு போகிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா இந்த பங்கு ஒரு லாபகரமான கடங்கார கம்பெனியாக இருந்தாலும் ஒரு லாபகரமான கம்பெனியாக இயங்கி கொண்டிருக்கிறதா அதனுடைய ஸ்ட்ரென்த். அந்த ஷேரினுடைய விலையை தூக்கி விடுறதுக்கு இப்படிதான் காரணம். ஸோ உங்களுடைய பங்கு ஏகப்பட்டது கீழே இறங்கி கிடந்ததுன்னா அதெல்லாம் கடைசிக்கு ஒரு லாபகரமான கம்பெனியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு லாஜிக் வச்சு ஒரு மேலே மறுபடியும் 5 வருஷம் கழிச்சா திரும்பி வருவானோ அப்படின்ற ஒரு நப்பாசையாவது பட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியில் எடுக்கக்கூடாது அப்படின்றது. அது என்னங்க பண்ணுறது தியாகு? நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி லாபத்தில் தான் இருக்கான், ஆனால் எடுத்ததுக்கப்புறம் நஷ்டம் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள்லாம் வந்து நானும் சரி நீங்களும் சரி அந்த ரிலையன்ஸ், எஸ்பிஐ, ஐடிஎஃப்சி அந்த மிக முக்கியமான பங்கு பக்கம் நம்ம போகக்கூடாது. ஏன்னா இந்த படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஏன் சோகம் உன்னை தாக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது நண்பர்களே. ஸோ இந்த பயோகான் ஃபார்மா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி வர்றது எல்லாமே சந்தோஷமான செய்தியாகவே இருக்குது. வினத்தி ஷரஃப் முத்ரேஜா அப்படின்றவங்க வினத்தி ஆர்கானிக்ஸினுடைய எம்டி அண்ட் சிஓ அவங்களுடைய மீட்டிங் ஒரு இன்டர்வியூ ஒன்று வருது சிஎன்பிசி டிவி 18 அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க தான் அவங்க பல பேர்த்துக்கு வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது சில பேர்த்துக்கு நிறைவேறும், சில பேர்த்துக்கு நிறைவேறாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில தான் இந்த வினத்தி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் இதுவும் வந்து ஒரு ரவுண்ட் என்பது போயிருக்கு. இன்னும் 2வது ரவுண்டு போய் சந்தோஷப்படுத்தலை மார்க்கெட்டில். கடந்த 5 வருடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வினத்தி ஆர்கானிக்ஸ் என்ற பங்கு மேல் நோக்கி ஏறிய பிறகு இறங்கி மறுபடி ஏறி ஓரளவுக்கு பல பேர்த்த சந்தோஷமாக வச்சுருந்தாலும் தன்னுடைய பழைய இன்னும் வந்து மீட்டெடுக்கலை. இப்படி இருக்கும்போது இவங்களுடைய மீட்டிங் என்பது சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு முறை நான் அந்த தியாகு மருத்துவமனைன்னு ஒரு எலும்பு மருத்துவமனை போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து தியாகு பேஷண்ட் வாங்க, தியாகராஜன் பேஷண்ட் வாங்கன்னு உடனே நர்ஸுகளுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு, லேசாக புன்முறுவல். ஏன்னா டாக்டர் பேரும் தியாகராஜன், தியாகராஜன் பேஷண்ட் வாங்கினோடனே அவங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு. அந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும், யார் ஏன் நீங்கள் எதுக்கு இத்தனை பேர் ஒரே மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இந்த ஐநாக்ஸ் இந்தியான்னு ஒரு பங்கு, ஐநாக்ஸ் கிரீன் ஒரு பங்கு, 2 பங்குகளுக்கு இன்றைக்கி செய்திகள் என்பது வந்திருக்கு. நான் போய் தேடி பார்த்தேன் இந்த ஐநாக்ஸ்னால் என்ன பெயர்னு. ஃப்ரெஞ்சில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி அர்த்தமா. எப்படியோ இந்த ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு தற்போது கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு தகவல், இந்த மாதிரி இன்வெஸ்டர் அனலிஸ்ட் மீட்டிங் கேன்சலேஷன் ரிலேட்டடான ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஐநாக்ஸ் கிரீன் அப்படின்ற ஒரு பங்கு,
அவன் வந்து இன்னும் 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து கீழே வந்து இன்னும் தொடலை. அது வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் வந்து தான் தொட்டிருக்கான். ஏன்னா அது ரொம்பவுமே புல்லிஷாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இன்னும் அவன் கீழே வந்து விழுகலை. தற்போதைக்கு 50 days மூவிங் ஆவரேஜில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வருதுன்னா, கிட்டத்தட்ட 5 ஜிகாவாட் அதுக்கு வந்து இவங்க O&M சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆடா பாவிகளா, எனக்கு என்னையா குறைச்சல், எனக்கு ஏன் பொண்ணு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ போடுறதா பல மாதங்களாக செய்திகள் வந்துட்டு இருந்தது. இதை வச்சு தான் ரியல் எஸ்டேட்லாம் வந்து கோயம்புத்தூரில் நல்லா பிக்கப் பண்ணி விட்டாங்க. கடைசியில் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு அந்த திட்டத்தை வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்காங்க. இதுக்கு ஏன் அப்படின்னா, உங்களுடைய பாப்புலேஷன் ஜனத்தொகை என்பது குறைவாக இருக்குது. ஜனத்தொகை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்ததுனா தான் பாவம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் மெட்ரோ சேவை தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் நிறைவேற்றும் அப்படின்னு. இது என்ன அநியாயமாக இருக்குது? கோயம்புத்தூர்னு சொல்லி கடைசியில் பார்த்தா கருமுத்தம்பட்டி வரைக்கும் கோயம்புத்தூருன்றாங்க, இந்த பக்கம் அன்னூர் வரைக்கும் கோயம்புத்தூர்னு. இப்போல்லாம் செண்டு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு முதல்ல இடமே கிடையாதாங்க. அந்த அளவுக்கு கால் வைக்க முடியாத அளவுக்கு ஆளுக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வர நேரத்தில் கோயம்புத்தூருக்கு இப்படி ஒரு ஏமாற்றமா அப்படின்ற ஒரு செய்தி. இந்த மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம்லாம் வந்ததுன்னா கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட முன்னணி கம்பெனிகள் இருக்குது. KMCH இருக்குது, அது மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஷேர்களுடைய விலையெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு தகவல் இல்லாமல் போயிடுச்சே. முதல்ல இந்த நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர், இது போன்ற கான்செப்டுகள்லாம் முதல்ல தூக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு மெட்ரோ கிடைக்கும். இருந்தாலும் இதெல்லாம் அநியாயங்க. கண்ணு முன்னாடி பார்த்தா எவ்வளவு டிராஃபிக் ஜாம்ஸ் இருக்குது, வந்து ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தா தெரியுது எவ்வளவு தேவைப்படுது. எனிவே நண்பர்களே, இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் பைபேக் அப்படின்ற மிகப்பெரிய கடும் ஆரவாரம் செய்யக்கூடிய ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பங்கு எந்த விதமான செய்தி வரல. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபேக் அப்படின்றதுல வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்குது, அது போக இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான தகவல்லாம் அதில் ட்ரீட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் போன்ற பல்வேறு தகவல்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு நன்மையா அப்படின்னு பார்த்தா அது கம்மியாக இருக்குது. அதனால் வேறு ஏதாவது ஒரு பெரிய நியூஸை விட்டு எப்படியாவது ஒரு முறை உங்களுடைய பழைய கையை வந்து தொட வச்சிங்கன்னா நாங்கள் பல பேர் உள்ள லாக் ஆகி கொண்டிருக்கிறதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுமே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் சும்மாலாம் இல்லை, அது எத்தனையோ முறை இந்த வருஷத்தில் வந்து மேல் நோக்கி வர்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் தாங்க நம்ம அவன் வந்து கரெக்டாக குறுக்கால வந்து உட்காந்து கரெக்டாக அந்த பங்கை வந்து எப்படி ஒரு மேட்சிங் பண்ணியிருக்கான் பாருங்கள். அந்த இடத்த தாண்ட விடாத மாதிரி பண்ணி விட்டான். ஸோ மறுபடியும் முயற்சி பண்ணிச்சு, மறுபடியும் கீழே விட்டுட்டான். இப்படி இருந்த சமயத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி முயற்சி பண்ணியிருந்தான். அதையும் சொல்லி கீழே விட்டுட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கி 2வது முறையாக அதை தாண்டறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் சீக்கிரம் மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி டிசிஎஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஒன்று ஃபஸ்ட்டு வீடியோனுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம், அது மாதிரி இந்த இன்ஃபோசிஸ்க்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்து இந்த ஷேரை தூக்கி விட்டால் பாவம் 1.5 வருஷமாக சும்மா கையை கட்டிக்கு வந்திருக்காங்க இந்த ஷேரில் பணம் போட்டவங்கெல்லாம், அவங்களுக்கு ஒரு லாபம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது என்னங்க, இது மிக கடுமையான தவம் இருந்தால் கூட ஒரு வரம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இந்த டெக்ஸ் ரயில் அப்படின்ற பங்கு இந்த வருஷத்தில் ஒரு ரவுண்டெல்லாம் போயிருக்கான். நான் இல்லைன்னு சொல்லலை, 100 ரூபா ரேஞ்சிலேருந்து 180 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இறங்கினவன் 6 மாதமாகவா கீழே கொந்துக்கிட்டு இருப்பான். மிக கடுமையான ஒரு தவம் பண்ணால் கூட பலன் கிடைச்சிட மாட்டிருக்கு. இவன்ட்டு 10 பைசா சம்பாதிக்கிறதுக்குள்ளே தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்மேக்கோ ரயில் இன்ஜினியரிங் அப்படின்ற பங்கு மிக கடுமையான ரொம்ப நாட்களாகவே தன்னுடைய லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனுஷனாக போகிறங்கடா அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி, அடுத்த முறையாவது நீ ஏற வேண்டாமா, எத்தனை மாதங்களாக நீ கவுந்து கிடக்கிற, அடுத்த மாதமாவது நீ ஏற மாட்டியா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய ட்ரேடர்களுடைய லிஸ்ட்டில் இந்த டெக்ஸ்மேக்கோ அப்படின்ற பங்கு இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் ஹெல்த் அப்படின்னு ஒரு பங்கு. இந்த மேக்ஸ் ஹெல்த் அப்படின்ற பங்கு ஏற்கனவே ஒரு முறை சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு முறை பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ரிவர்சல் காமிக்கிற மாதிரி காமிச்சு ஒரு கொஞ்சூண்டு தூரம் போயிட்டு மறுபடியும் தொபுக்கடின்னு கீழே விழுந்துட்டான்.
மறுபடி விழுந்தவன் என்ன பண்ணியிருக்கான்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோவினுடைய ப்ரைஸை உடைக்காமல் மறுபடியும் இன்னொரு முறை நான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்றான். நீ ஏற்கனவே முயற்சி செஞ்சு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரல, இந்த முறையாவது நீ கொண்டு வருவியா அப்படின்னு அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தினுடைய ஜூலை ஹை வந்ததுன்னா தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி, இல்லைன்னா பாவம் அவங்களுக்கு மகிழ்ச்சியே வராது. அதே மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வந்து இந்த பங்கு கீழே 1000 ரூபாய்க்கு கீழே 900 ரூபாய்க்கு கீழே வந்து விழுந்தாதான் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி. இது யாருக்கு மகிழ்ச்சி கொடுக்க போகுது இந்த பங்கு? நன்றி, வணக்கம்.